சிதி கொடுக்கணுமா? சிதி. யோ சிதியா திதியா ஊடியா? திதிடா விஷ்ணு. திதி. ஐயா திதிக்கு நீங்க சாமி குடு போறா. ஒரு 5 கிலோ பனிகரி எடுத்து போறியா? ஐயோ அட சம்பத் தாயாடி பிள்ளை. ஓத்தாலே திருவண்ணாமலை கோபுரம் சூசனம் பண்ணும். ஏன் எங்க அப்பவும் பொட்டியா போட்டானா? ஈச்சு முள்ள கொத்தோட குத்தும். ஈச்சு முள்ளோட கொத்துமா? சரியா பிராண வாங்குறேன். சரியா வெறா மீன் 2 கிலோ எடுத்து போறியா? ஐயோ அபச்சாரம். தின்ற மதாசாரம். டேய் சாமி என்ன எவ்வளவு பேசி நீர் வாங்க வந்து சாப்பிடுறீங்களா? நீர் வாங்க நல்லா இருக்குமா? சாப்பிட்டு பாரா. பஞ்சாங்க சோசியர் வர சொன்ன வந்தாரா? அத காசிமா நகர ஆலப்புழை காசிமா எங்க மகாராஜா. போய் வரியா? ஐயே எனக்கு இதனால் தான் எவ்வளவு பரியாசமாக வெகு நாளாக குழந்தைகள் இல்லாமல் இப்போது வரவனுடைய அடைகிறனால் எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது. அந்த குழந்தை பிறந்த நேரகாலம் எப்படி இருக்கிறது? என் நாட்டு மக்கள் என் நாட்டு மக்கள் நல்லா இருப்பார்களா? என் குடும்பம் நல்லா இருக்குமா? அப்படி என்று நான் அவனுடைய பிறந்த நேரத்தை வச்சு கணித்து சொல். கெடிக்காத ஈசா கெடிக்கப்பட்டவில்லை. அதனால எப்படி இருக்கு? ஆமா நேரம் கணக்கு போட்டு சொல்லுங்க. வேணாம் வேற கவுண்டம் வேணாம். பிரதமை கவுண்டம் வேணாம் மொட்டையா தான் இருக்கும். பிரஜோத்பத்தி ஆங்கில ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகதான்ய பிரமாதி விக்ரம விஷய சித்ரபானு சுபானு தாரண பார்த்திப விய சர்வசித்து சர்வ விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத சுன்முகி கே விளம்பி விகாரி சார்வடி பிளப்ப சுபகிரி சோமிகிருதி விரோதி விஸ்வாவசி பராபவ விளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதி பரிதாமி பிரபாதீஷ ஆனந்த ராஷ்ய நல பிங்கள காலக்தி சித்தாத்தி ரவுத்ர என்னையா பாரு மொன கல்யாணத்துக்கு போனா கருமாதி போனா தாலியால போனா சொல்லுவாங்க. கடிங்க வேண்டாம். நீ கடிக்கிறது பார்த்தா இதான் கேக்குது. தாலியாருக்கு போனா கருமாதிக்கு போனா எட்டாவது போனா இதே சொல்லுவாங்க. எங்க மகாராஜா கோயில் பண்ண நல்ல கடையா பாரியா. பிரதமை துதியை திருதயை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி சிடி குடுக்கற போறாங்க. பௌர்ணமி அமாவாசை இளவேநீர் முதுவேநீர் கார்காலம் முன்பனி காலம் பின்பனி காலம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு திமிரு கொண்டு பேசிட்டு இருக்கா? ஏண்டா அதாவது 4 வகையில கணிச்சு பார்த்தா எதுவும் சரியா வரல. அதாவது நேரம் அந்த குழந்தை பிறந்த நேரம், அதாவது இந்த பிராமண குலமே அழியும். இந்த குழந்தை பிறந்த நேரம் இந்த பிராமணர் கருவறைக்க முடியாத பிறந்திருக்குது நேரம். இது என்ன பண்ண போற சொல்லிட்டு வரத போய் இது இருந்தா நம்ம கருவா அறுத்துறோம். நம்ம குழந்தை அழிஞ்சு போயிடும். நம்ம பிராமண கருவா அறுத்துருவோம். வைக்க கூடாது. அதனால இத மாத்தி காட்சி பண்ணிட்டு மாத்தி சொன்னா மாத்தி சொல்லி இவனை நாம கருவாரக்கு வைக்கணும். ஆமா நம்ம கருவா இவன் அறக்க போறானா அவனே பாத்துக்குவான். சரி போ சொல்லுவோம். எப்படி எப்படி இருக்குது? குழந்தைலாம் பார்த்தா பேச என்ன அற்புதமா இருக்கு. ஆனா பிறந்த நேரம் திதியெல்லாம் கணிச்சு பார்க்கும்போது அதான் மனசு கொஞ்சம் எப்படி என்ன ஆச்சு? ஐயோ ஐயோ உட்காரு சொல்லு. மாலை சுத்தி பிறந்தாரா மாளிகைக்கு ஆகாது.
அப்படின்னு நீ தான் முடிவு பண்ணணும். நான் சொல்ல வந்து சொல்லிட்டேன். நான் சொல்ல வேண்டிய அந்த நேர காலத்தை நான் சொல்லிட்டேன். அது வந்து வாஸ்தம். என்ன முடிவு எடுக்கிறியா? நீ போயிரு. நீ போய் ஏதோ இதனால் வரைக்கும் நான் பிள்ளை இல்லையா அப்படி என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். ஐந்து கண்ணு சிந்தனை ஓடி இருக்கும். அப்பயார் வந்த கைலாயத்தை பெருமாக வந்திருக்க முடியாத கைலாயபுரமனை கண்டு நான் பிள்ளை வர வாங்கி வந்தேன். ஆமா, இதனால் போல எனக்கு பிள்ளை இல்லாமலே இருந்திருக்கலாம். கடவுளே கைலாயவாசா, எனக்கு கிடையாத பிள்ளைகளை எனக்கு கொடுத்து என் நாட்டு மக்களுக்கு என் கோத்திரத்தை கல்யாணம் ஆகாது. அந்த பிள்ளை பிறந்தபடியினால் அது மாலசுத்தி பிறந்திருக்கிறது. உன் மாளிகைக்கு ஆகாது. சுத்தி பிறந்தபடியினால் உன் கோத்திரத்துக்கு ஆகாது. அப்படி என்று சொல்லும் காலத்தில் அந்த ஒரு பிள்ளைக்காக என் நாட்டு மக்கள் இருக்கலாமா? அழிக்க வேண்டுமா? என்னுடைய சுரத்துக்கு இருக்க முடியாத பிள்ளைகளை நான் அழைக்க வேண்டுமா? பரமேசா, ஈசா கிடையாது. இதனால என் நாட்டு மக்கள் தான் எனக்கு முக்கியம். இதற்கு பிறகு அந்த பிள்ளை எனக்கு தேவை கிடையாது. ஆனால் இந்த பிள்ளை எனக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம். இந்த பிள்ளையை கொடுத்து எனக்கு பின்னர் 2 மனவேதனையாக ஆகிவிட்டது. அதனாலே அந்த பஞ்சாங்க சோசியர் உரத்த பிரகாரம் இந்த பிள்ளையாகிய பட்டது பூசை இட்ட வண்ணம் இது மணிமாலையம் கணிந்து பிறந்திருக்கின்றது. அதனாலே இந்த பிள்ளை சாதாரணமாக இருக்கக்கூடாது. இந்த பிள்ளை எங்கேயாவது கொண்டு போய் ஒரு கானகத்தில் வேண்டும். அதனால எப்படி நாட்டு மக்கள் தான் முக்கியம் நம்மளுக்கு. என்னுடைய நாட்டில் இருக்க முடியாத தங்க தாமரை தட்டை கொண்டு வந்து என்ன செய்வது முடியா? அதிலே இந்த பிள்ளையை நான் வைத்து ஆராதனைகளை எல்லாம் செய்து இந்த பிள்ளையாகிய பட்டது என்னுடைய கரத்தாலே நான் கொல்லக்கூடாது. இல்ல நான் காட்டிலே கொண்டு விடவே கூடாது. முக்கியமான கட்டை தான். ஒரு சிசுவை கொண்டாலும் பாவம், ஒரு பசுவை கொண்டாலும் பாவம். ஒரு சிசுவின் பாவமாகிய பட்டது ஏஏஜி ஜன்மத்துக்கு என்ன விடாது ஐயா. அதனாலே நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஏற்கனவே என்ன பாவத்தை செய்தானோ இதனால் வரை அந்த எனக்கு புத்திர சந்தானம் இல்லாமல் இந்த பாவியாகிய பட்டவன் பேர் எடுத்து கொண்டேன். இப்போ இந்த பிள்ளையை நானே தூக்கி சென்று என் கரத்தினால் நான் கொன்றாலும் ஒரு காட்டிலே நான் விட்டாலும் இந்த பாவதோஷமாகியப்பட்டது என்று எத்தனை ஜென்மம் இந்த பிரபகண்டம் என்ற தோஷமாகியப்பட்டது என் நாட்டு மக்களை நான் நினைக்க கிடையாது. என் நாட்டு மக்களே எனக்கு முக்கியம் ஐயா. பிள்ளையா நினைக்க வேண்டும். அப்படி ஒரு வேளை இந்த பிள்ளையால் என் நாட்டு மக்கள் அழைத்து விட்டால் அவர் கொடுக்கும்படியான சாமாகியப்பட்டது பெருத்த பாவம் வந்து எத்தனை ஜன்மத்துக்கு நான் தித்து வேணும் தெரியாது. அதனால் இந்த ஒரு பிள்ளை போனால் போகட்டும். 1000 பிள்ளை பார்த்துக்கலாம். இந்த பிள்ளையை உன்னுடைய கரத்திலே குடிக்கிறேன் ஐயா. இதற்கு சென்று எங்கேயாகிலே உயிரோடு நான் தான் இந்த கானகத்தில் கொலை செய்யக்கூடிய கொலையாளி. ஆமா, இந்த காசிய மன்னனாகப்பட்டது இந்த குழந்தையாகப்பட்டது என் கரத்தில் கொடுத்திருக்கிறான். அடியே கொலையாளி, இந்த குழந்தையை சென்று எங்கேயாவது கானக சென்று உன் கையில் இருக்கிற வாளினால்
அண்டன் துண்டமா வெட்டி எந்திட்டுவான்னு தெரிவித்து விட்டார். ஆமா. ஆனா இந்த குழந்தை கரத்துல கொடுத்த உடனே எனக்கு பலம் வந்து விட்டது, ஞானங்கள் வந்து விட்டது. ஆமா. ஆனா இந்த குழந்தையாக தெய்வ சக்தி குழந்தைதான் இருக்கும், தெய்வ கடாட்சமாக இருக்குது. ஏன்னு கேட்டா இருந்த பலத்தோட எனக்கு அதிக பலம் வந்து விட்டது, இருந்த கோபம் தடித்து விட்டது. இந்த குழந்தை கரத்துல பிடித்த உடனே தெய்வ சக்திய குழந்தைதான் இருக்கும். ஆனா சிசுவதே பசுவதம் சொல்லுவாங்க. இந்த சிசுவை கொன்றால் தோஷம், இந்த சிசுவை கொன்றால் எனக்கு இருக்கிற பாவத்தோட அதிக பாவம் வந்து சேரும். அதனால இந்த குழந்தையை கொல்லக்கூடாது. அது காசிமாபுரி இருக்குது. இந்த காசிமாபுரி ஒரு பகுதியா இருக்க முடியாது. அத கணக்கு தெரியுது இல்லையா? அந்த கனகத்தை சென்று இந்த கனகத்துல இந்த குழந்தையை கொண்டு போய் அதோ வீரமரம் தெரிகிறது. வீர வன்னிய மரம் சொல்லக்கூடிய வீரமரம் இருப்பது. இந்த வீரமரத்தடியிலே இந்த குழந்தையை கடத்தி விட்டால் பின்னால வளர்ந்தால் இறந்து விட்டால் பரவாயில்லை. இந்த குழந்தை வீரமரத்தடி அடியில காணத்துல போட்டு வந்தால் கரடியோ புலியோ சிங்கியோ எடுத்து சாப்பிட்டு விட்டால் நமக்கு தோஷம் கிடையாது. அப்படியே தெய்வ சக்தி குழந்தையா இருந்தால் மீண்டும் தப்பி பிழைத்தால் பின்னாடி நம்ம பேர சொல்லும். ஆமா, நம்ம அரசா செய்யறதுக்கு பேர சொல்லும். அதனால இந்த குழந்தை கொல்லக்கூடாது. அதனால வீரமரம் இருக்கிறது. இதுதான் சொல்லக்கூடிய வீரமரம் இருப்பது. இந்த வீரமரத்தடியிலே இந்த குழந்தையாகப்பட்டது கீழே கடத்தி விட்டு இந்த பாவத்தை நம்ம சுமக்க கூடாது. அதனால சென்று கனகமாய் சென்ற இடத்துல அந்த குழந்தை கடத்தி விட்டு அப்படியே வைத்து விடலாம். இது பின்னால் இந்த குழந்தையை எடுத்து வந்தனே, இந்த குழந்தையா கட்டது இந்த கொலையாளியாகப்பட்டது கொலை செய்யாத என்ன காலத்துல போட்டு விட்டானே, பின்னாடி என் பேரை எடுத்து சொன்னால் மூதாதிகள் சொல்வார் இந்த குழந்தையாக காலத்துல கொண்டு வந்து போட்டு விட்டான், இவன் பேரை எடுத்து சொல்ல வேண்டும். இது தெய்வ குழந்தையா இருக்கும். அதனால சென்று இந்த வீர மரத்தடியே இப்பே கடத்திட்டு வருகிறேன். வச்சிருங்க. கேளுங்கள் சபையார்களே. அதாவது இதோ மகா மகவீரசாமி பிறப்பு இந்த நாடகம் இதோடு முற்று பெற்றது. இன்று இரவு இதே மேடையில் நாடகம் நடைபெறும். இந்த வீரமுத்து பிறப்பு உணர்ப்பு எப்படி என்று இன்று இரவு தெரியும். அதனால பார்த்தவர்களும் பார்த்தவர்களும் செல்வார்கள். இன்று இரவு இதே மேடையில் நாடகம் நடைபெறும். அனைவரும் ஜோரா போய்வாங்க. ஆப்பண்ணா இது ஊரோட பெருமளம் பெருசு.